நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே இந்த ஈஸ்வரி பாட்டி தான். இந்த ஈஸ்வரி பாட்டிக்கு கூடிய சீக்கிரமே முடிவு கட்டினா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல் பாக்கியா அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு அங்கே உள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம இனியா வராங்க. இனியா வந்ததுமே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்ன இனியா இன்னைக்கு சீக்கிரமே வந்திருக்கிற? ஆமாம்மா, சீக்கிரமே ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனியாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஞாபகம் வருது. என்னம்மா எதுவும் கால் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லை இனியா, எனக்கு எதுவும் நம்பிக்கை வரல, நம்மளெல்லாம் கண்டிப்பாக செலக்ட் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெகட்டிவாக பாக்கியா வந்து பேசுகிறாங்க. இது இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்னம்மா, உன்னை நான் எந்த விஷயத்துலையுமே இப்படி பேசி பார்த்ததே இல்லையே, இந்த விஷயத்தில் எதுக்காக நம்பிக்கையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம போயிட்டு நேரில் பார்த்து பேசினப்போ உனக்கு தெரியலையா, நம்மளை பார்த்த விதமே ஒரு மாதிரி தான் இருந்தது. ஒரு சில பேர் பார்வைலாம் எப்போதுமே மாறவே மாறாது, அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க கலந்துக்கிற போட்டி போலம்மா, நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விரக்தியாக நம்ம பாக்கியா வந்து பேசுகிறாங்க. அம்மா, நீ இப்படி பேசவே பேசாத, அவருக்கு தான் உன்னை பற்றி உன்னோட திறமையை பற்றியும் தெரியாது, ஆனால் எங்களுக்கு இல்லை சரியா? நீ கண்டிப்பாக இந்த போட்டியில் கலந்துக்கணும், கண்டிப்பாக அந்த போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும். இனியா ரொம்பவே நம்பிக்கையோடு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா உடனே சிரிக்கிறாங்க. என்னம்மா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு நான் அந்த போட்டியில் கலந்துக்கணுன்னா என்ன நீ என்னோட நேமை செலக்ட் பண்ணணும். அதுவே நடக்குமான்னு தெரில, அதுக்குள்ளேயும் நீ எங்கெங்கேயோ போயிட்டு இனியா பார்க்கலாம் விடு, இதை நம்ம நினச்சி கவலைப்பட்டு இருந்தால் அவ்வளோதான், ஒரு வேலையும் ஆகாது. நான் என்னோடய வழியிலே போயிட்டு கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க. இங்கே இனியாவும் அதுக்கப்புறம் சரிம்மா டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இருந்துக்கிட்டு ஆமாக்கா, இனியா பாப்பா சொல்கிற மாதிரி நீ அந்த போட்டியில் மட்டும் கலந்துக்கிட்டேன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்க்கா, நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சீக்கிரமே ஜெயிச்சிடுவ அந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வியுமே வந்து சொல்கிறாங்க. நடந்தால் நல்லா தான் இருக்கும் செல்வி, நம்ம சும்மா ஆசைப்பட்டுக்க வேண்டியதான். நான் இங்கே போயிட்டு பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. கீழே இருக்கிறவங்க எப்போவுமே கீழேயே இருக்க வேண்டியது போல், இந்த மாதிரிலாம் பெரிய பெரிய இதிலலாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. சரி விடுக்கா, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாக்கியா வந்து வீட்டுக்கு வராங்க. இந்த பாட்டி இருந்துக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா, நீ வந்துட்டியா, உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே வர வர சாப்பிடவே பிடிக்கல, உன் கையால் சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை வந்து இதனால் சமைச்சு தர சொல்கிறாங்க. இங்கே பாக்கியாவும் ரொம்பவே விருப்பத்தோட பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி வந்து சமைக்கிறாங்க. இங்கே பாட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, பாக்கியா பாட்டியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து கோபி வராரு. கோபி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே அவருமே வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சடனாக பாக்கியாவோட ஃபேமிலியை பற்றி கோபி வந்து விசாரிக்கிறாரு. அவங்க அம்மா எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, அவங்கள நான் கேட்டதாக சொல்லி எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட நீ சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாரு. இது ரொம்பவே ஷாக்காக இருக்குது நம்ம பாக்கியாவுக்கு. இதுக்கு முன்னாடி இவர் இப்படிலாம் பேசினதே இல்லை, இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வியப்பாக தான் பாக்கியாவுமே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ண பாட்டி இருந்துக்கிட்டு கோபி போனதுக்கப்புறம் நம்ம பாக்கியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. பாரு, உன் மேலே கோபி எவ்வளோ பாசமாக அக்கறையாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோ பாக்கியா, நீ ப்ளீஸ் எனக்காக நீ கோபி கூட மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவர் எப்படி நடந்துக்கிட்டாலுமே அது எனக்கு என்ன கஷ்டப்படுத்தாது. இதுக்கப்புறம் அது நான் பழகிக்கிட்டேன். இப்படி அவர் அக்கறையாக பேசினா என் மனசை மாறிடுமா, மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா பேசிட்டு அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. அந்த டைமில் இனியா பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, வீட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் இனியா, வீட்டுக்கு வந்துட்டேன், வேலை பார்த்துட்ருக்குறேன், பாட்டிக்கு என் கையால் சாப்பிடணும்னு சொன்னாங்க, அதான் அவங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இங்கே கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னம்மா, அங்கேயும் வேலை பார்த்துட்டு வந்த, இங்கேயும் இப்படி வந்து கஷ்டப்படுறையே, உனக்கு இது கஷ்டமா இல்லையா, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு பழகி போயிடுச்சு, நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் ஒரே சவுண்டாக இருக்குது. இங்கே
நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு என்ன நிதிஷ் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா இன்னும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா சொல்லிட்டு ரொம்ப சவுண்டாக இருக்கனால இங்கே பாக்கியா காதுக்கு விழுந்துரும். சரிம்மா எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது ஒர்க் விஷயமா நான் பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா காலை கட் பண்ணிடுறாங்க. இங்கே என்னடா இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிதிஷை பார்த்தீங்கன்னா சுதாகர் ரொம்பவே வந்து திட்டிகிட்டு இருக்கிறாரு. ஏன்டா டெய்லி இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிற, உனக்கு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா அதை உருப்படியாக வாழ்றது கூட உனக்கு தெரியாத, இந்த தப்பை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு நான் பல டைம் உன்னை வான் பண்ணிட்டேன். ஆனால் கொஞ்சம் கூட நான் சொல்கிறத கேட்காம மறுபடியுமே நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற. அடுத்து நீ ஜெயிலுக்குள்ளே போனேன்னா கண்டிப்பாக வெளியே வரவே முடியாது. அந்த மாதிரி தான் நிலமை போக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் சுதாகர் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே இன்னொரு பக்கம் இனியா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நடக்கிற விஷயத்த பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. இங்கே சுதாகர் என்ன பேசினாலுமே நிதிஷ் பைத்தியக்கார மாதிரி சிரிச்சுட்டு நிற்கிறாரு. சுதாகருக்கு இன்னுமே கோவம் வருது. இங்கே பாரு நான் எவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கிறேன், அவன் சிரிச்சிட்டு இருக்கிறான். இவெல்லாம் திருந்தவே போகிறதில்ல. இவனுக்கு போயிட்டு ஒரு வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. இங்கே சுதாகர் வைஃபுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் ரொம்ப தான் பேசுகிறீங்க சரிங்களா, பையனை எப்படிலாம் வந்து நீங்கள் திட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சுதாகர் நீ வாப்பா ரூம்குள்ளே போயிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்கிட்ட வந்து ரொம்பவே நார்மலாக கோவப்படாமல் சுதாகரோட ஒய்ஃபு பேசவும் சுதாகருக்கு இன்னுமே கோவம் வருது. அவனை என்ன நீ கொஞ்சிட்டு இருக்கிற, முக்கால்வாசி அவன் கெட்டு போகிறதுக்கு நீ தான் காரணம், நீ இப்படி செல்லம் கொடுக்கறனால தான் அவன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டு இருக்கிறாரு. வாயை மூடுங்க, என்ன பேசிகிட்டே போகிறீங்க, அதுக்காக என் பிள்ளைய வந்து நீங்கள் கொல்லுவேன்னு சொல்லுவீங்களா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் ஒய்ஃபு வந்து சுதாகரை எதிர்த்து பேசி சண்டை போட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இனியா பார்த்துட்டே ஒரு பக்கம் நிற்கிறாங்க. சடனாக சுதாகரோட ஒய்ஃபு திரும்பி பார்க்கும்போது இனியா இங்கே நிற்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சுதாகருமே இனியா வந்ததை பார்த்துட்டு என்னம்மா இனியா எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இப்போ தான் அங்கிள் வந்தேன். சரி நீ போயிட்டு தூங்குமா, நிதிஷ் வந்து இங்கேயே படுத்து தூங்கட்டும் இந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட ஒய்ஃபும் அவங்களும் நிதிஷை கைத்தாங்களாக கூப்பிட்டு போயிட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு மனசே கேட்கல, ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே நிதிஷோட ரூமுக்கு போகிறாங்க. நிதிஷை பார்க்குறாங்க. இனியாவை நிதிஷ்மே பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டு எழுந்திருக்கிறாங்க. நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எங்கள் இனியா இருந்துக்கிட்டு மெதுவாக பேச்சு கொடுக்குறாங்க நிதிஷ்கிட்ட. நீங்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லையா, இந்த விஷயத்த உங்களால் விடவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உனக்கு தெரியாதா, நீ மீடியாவில் தானே ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து இப்படியே கேலியாக வந்து பேசி வச்சுக்கிறாங்க. இங்கே நிதிஷ் பேசுகிற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு சைக்கோ மாதிரி வந்து நடந்துட்டுருக்கிறாரு. இதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஏதோ பைத்தியம் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே நிதிஷ் வந்து இனியாவை கீழே தள்ளி விட்டுறாரு. கீழே தள்ளுனதில் இங்கே நம்ம இனியாவுக்கு லைட்டாக தலையில் அடிபட்டுருது. இங்கே சத்தம் கேட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷோட அம்மா அப்பா இங்கே ஓடிடுறாங்க. என்ன ரொம்பவே வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்கிற என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு இனியா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை கைத்தாங்களாக தூக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவர் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுதாகர் பயங்கர கோவப்படுறாங்க. நிதிஷ் என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாம்மா சொன்னேன், நீ போயிட்டு ரூமில் தூங்கு, இவங்கிட்டலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டைமில் இவங்கிட்ட பேசினா ஒரு மாதிரி தான் நடந்துக்குவான், அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன், ப்ளீஸ் தப்பாக நினச்சிக்கத, நீ ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு, இப்படிலாம் நீ இனியாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே நீ பண்ணிகிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, உன்னை கொல்றதுக்கு கூட நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட இங்கே சுதாகர் நிதிஷை வந்து கத்திச்சுக்கிறாங்க. இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு என்ன நீங்களும் வந்து எங்கிட்ட இப்படி தான் பேசுகிறீங்க, அவளும் ஏதோ திமிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் இப்படி தான் இருப்பேன், என் இஷ்டம் போல் நான் இருப்பேன் சரிங்களா, அதை யாருமே கேட்கக்கூடாது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துக்கிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க. ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே சிரிக்கிறாரு. இதை பார்க்கும்போது சுதாகருக்கு இன்னுமே செம்ம கடுப்பாகுது. இங்கே பாரு உன் பையன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி சுதாகர் ரொம்பவே கோவத்தோட நிதிஷை பிடிச்சி வெளுத்து வாங்குறாரு. இன்னொரு பக்கம் தன்னோட பையனை திட்டுறது சுத்தமாக பிடிக்கல நிதிஷோட அம்மாவுக்கு. இங்கே சுதாகர் கிட்ட சண்டை போடுறாங்க. நிறுத்துங்க, எதுக்காக நீங்கள் சும்மா சும்மா நிதிஷை இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, அவன் தான் சுயநலவிலே இல்லையே, அப்புறம் எதுக்கு அவனை இப்படி நீங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்ன பண்ணுற நீ, எதுக்காக இவனுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, அவன் நல்ல விஷயமா பண்ணிகிட்டு இருக்கிறான், இனியாவை கீழே
தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நிதீஷ் நல்லா தான் இருந்தான், அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒழுங்காக தானே இருந்தான். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த இனியா தான். அவளால் தான் மறுபடியும் நிதீஷ் இந்த பழக்கத்தை வந்து இது பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா மூலம் மொத்த பழியுமே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு தூக்கி போடுறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு இங்கே பாரு, நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது சரியா? உன் பையனா அந்த பொண்ணை தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அந்த பொண்ணு பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் சும்மா சும்மா இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. நான் உன் பையனுக்கு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கிறேன், இனியாவை கல்யாணம் வச்சு. உன் பையனுக்கு தான் நல்ல வாழ்க்கையை வாழ தெரியலை. இப்படியே பண்ணிட்டு இருந்தானா கண்டிப்பாக இனியா வந்து இந்த வீட்லேயே இருக்க போகிறதில்ல. நீ வேணால் பார்த்துட்டே இரு, இதனால் ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இனியா தன்னோட ரூமுக்கு போகாமல் வெளியவே நின்று நடக்கிற விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. சும்மா நல்லவர் மாதிரிலாம் நடிக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு சரியான சுயநலவாதி. என்னோட பையனோட வாழ்க்கையவே நீங்கள் பணைய வச்சுட்டீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக. உங்களுடைய எண்ணம் நிறைவேறணும் அதுக்காக தானே இந்த கல்யாணத்தையே நீங்கள் நடத்தி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு, என்ன பேசுகிற, தெரிஞ்சு தான் பேசுகிறியா? ஆமாம் ஆமாம், எனக்கு எல்லாமே தெரியும். ஏதோ நீங்கள் உங்கள் பையனுக்காகவே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்ச மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், அவனுக்காக தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து கூட சொல்கிறாங்க. சும்மா பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு அந்த பாக்கியா ரெஸ்டாரண்ட் மேலே கண்ணு. உங்களுக்கு எப்படினாலும் அந்த ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. அதுக்கு உங்கள் பையனோட வாழ்க்கையை பகடக்காயாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் மட்டும் அதை பண்ணலைன்னா, இனியாவை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா கண்டிப்பாக வேறு யாருமே பொண்ணே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா உன் பையனோட ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர்கிட்ட போயிட்டு பொண்ணு கேட்டு நின்றுப்ப, யாராச்சும் தரேன்னு சொன்னாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேருமே மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக இங்கே இனியாவுக்கு வந்து விஷயம் மொத்தமும் தெரிய வருது. இந்த கல்யாணம் நடந்தது எதுக்கு? நம்ம அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை எப்படினாலும் அம்மா கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினச்சி தான், அதுக்கு தான் நம்மளை கல்யாணம் பண்ணி அதை மொத்தமும் அடைஞ்சிக்கிட்டாங்க இந்த சுதாகர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கேள்விப்பட்ட இனியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷாக்கில் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. போய் பார்த்தீங்கன்னா இனியா ரொம்பவே ஒரு பரிதாப நிலைமையில தான் நிற்கிறாங்க. செம்ம கோவத்தோட போயிட்டு இங்கே ரூம்குள்ளே போகிறாங்க. இனியா வரதை பார்த்துட்டு அப்படியே பேச்சை சுதாகர் இருந்துக்கிட்டு மாற்றுறாங்க. இங்கே பாரு, நீ நம்ம பையனை பற்றி கவலைப்படாத, சீக்கிரமே நிதிஷ் வந்து குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இங்கே நம்ம இனியா இருந்துக்கிட்டு, நீங்கள் பேசின எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன், இவ்வளோ கேவலமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. போயும் கேவலம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்காக நீங்கள் இப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி என்னோடய வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்களே. உங்கள் பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் பையனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் சரிங்களா? அவன் ஒரு சைக்கோ. நான் என்ன தப்பு பண்ணேன், என்னோடய லைஃப்பை இதுக்கு நீங்கள் கெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. இங்கே பாருமா இனியா, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிற, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உன்னை ரொம்பவே பிடிச்சி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகலாம் இல்லை. நான் ஒத்துக்கிறேன், அந்த ரெஸ்டாரண்ட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டது உண்மை தான். உங்கள் அம்மாக்கிட்டேயுமே அதை பற்றி நான் கேட்டேன், கேட்டு பார்த்தேன், எவ்வளோ பணம் வேணும்னாலும் தரேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஒத்துக்கலை. ஆனால் அந்த கல்யாணத்துக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை. உன்னை நான் விருப்பப்பட்டுதாம்மா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கள் சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்குறாங்க. போதும் அங்கிள், நீங்கள் எந்த ஒரு பொய்யும் சொல்ல வேணாம், நான் எதையும் நம்புகிற ஒரு நிலமையில இல்லை, என்னோடய வாழ்க்கை மொத்தமாக போச்சு, உங்கள் பையன் கண்டிப்பாக இதுக்கப்புறம் திருந்தவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பேசிட்டு இங்கே இனியா ரூமுக்கு கிளம்புறாங்க. சுதாகர் அவங்க ஒய்ஃபை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க. போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷமா, எல்லாத்தையும் உளறி கொட்டிட்டேல, இனியாவுக்கு விஷயம்லாம் தெரிய வந்துருச்சு, கண்டிப்பாக பாரு இதுக்கப்புறம் இனியா அந்த வீட்லேயே இருக்க போகிறதில்ல, இந்த விஷயம் மட்டும் பாக்கியா காதுக்கு போச்சுன்னா அவ்வளோதான், பத்திரகாளியாகவே மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கோவத்தோட ரொம்பவே பயத்தோட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் பாக்கியா நம்ம இனியாவை அவங்களோட வீட்டுக்கே கூட்டு போயிட்டு இனியாவுக்கு தேவையானதெல்லாம் செய்ய போகிறாங்க. உண்மையாகவே இனியாவுக்கு இந்த லைஃபே செட் ஆகாது, நிதிஷ் மாதிரி சைக்கோ கூட இனியா வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.